தமிழ்நாடு 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக செக் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி செக் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் கூட நான் ஸ்கிரீன்லயே வந்து போடுறேன். ஸோ இந்த வெப்சைட்க்கு வந்து போயிடுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரிசல்ட் வந்து ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் என்டர் பண்ணி உங்களோட 12th ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்க இந்த ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்மே வந்து இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அந்த ஆப்போட நேம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே வந்து போடுறேன். ஸோ அந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி உங்களோட 12th ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே போயிட்டு நீங்க உடனே செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எரர் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதே டைம்ல வந்து செக் பண்றப்போ பாத்தீங்கன்னா வந்து வெப்சைட் டவுன் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி எரர் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்துடும். வெப்சைட்ல செக் பண்ணுங்க. வெப்சைட்ல வரலன்னா ஆப்ல செக் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து உங்களோட 12th ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுங்க.